வணக்கம். சுதா கிச்சன். ஒரு வானொலியில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு தேவையான அளவு மிளகாய் போட்டு வதக்கிப்போம். வதங்கின உடனே 1 ஸ்பூன் பெருஞ்சீரகமும் 2 ஸ்பூன் பொட்டுக்கல்லையும் போட்டு வதக்கிப்போம். பொட்டுக்கல்ல செவந்து வந்த உடனே நம்மளால் ஒரு மூடி தேங்காய் கீனி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துப்போம். சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கிட்டு கடுகு போட்டு பொரிய விடுவோம். கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம், தக்காளி பழம், கருவேப்பிலை இது 3ஐயும் தேவையான அளவு எடுத்து வதக்கிப்போம். வதங்கிறதுக்கு உப்பும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துப்போம். வதங்கும் போதே இதோட கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொத்தமல்லி சேர்த்துப்போம். தக்காளி பழம் நல்லா குழைவாக வர்ற அளவுக்கு வதக்கிட்டு அதோட சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர், கேரட்டு, பீன்ஸு இது 3ஐயும் இதில் சேர்த்து வதக்குவோம். காலிஃப்ளவரை வெந்நீரில் போட்டு தான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். போட்ட காயெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் தண்ணி விட்டு இதை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துப்போம். முழுகிற அளவுக்கு கூட தண்ணி விடலாம். இப்போ தட்டு போட்டு மூடி இது வேகட்டும். காய் வெந்துருச்சு. இப்போது நம்ம இந்த வதக்கி அரைக்கி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை இதில் கலந்து தேவையான அளவு கூட்டி வச்சுப்போம். தேவையான அளவு கரைச்சி வச்சு என்னுடைய சமையலில் பெருங்காயம் இல்லாமல் இருக்காது. தாளிக்கும் போது பெருங்காயம் போட மறந்துட்டேன். இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி இந்த குருமா அந்த காயோட பிரண்டு வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுவோம். குழம்பு தேவையான பக்குவத்துக்கு கொதித்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் கொத்தமல்லி தூவிப்போம். கொத்தமல்லி தூவிட்டு ஒரு கொதித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதாங்க, அருமையான காலிஃப்ளவர், பீன்ஸ், கேரட்டு போட்ட குருமா தயார். இது மதியம் சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம், நைட்டு சப்பாத்தி அதுக்கும் வச்சுக்கலாம். மெம்பர்ஸ் கம்மியாக இருக்கிறவங்க 3 வேளையும் விதவிதமாக செய்யாமல் இந்த வெயில் காலத்துக்கு சீக்கிரமாக சமையலை செஞ்சு முடிச்சிடலாம். சீக்கிரம் செய்யலாம், சாமாவும் கம்மி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.